வெற்றி வெற்றி எடப்பாடி மாபெரும் வெற்றி அதிர்ச்சியிலே சி.வி. சண்முகம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலாளர். எடப்பாடி பழனிசாமியை ஒன்றுமே செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் நங்கூரம் போட்டு அமர்ந்து விட்டார் என பல வீடியோக்களே சொல்லியிருக்கிறோம். அதே போலத்தான் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டிவிட வேண்டும், பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து மாற்றம் செய்ய வேண்டும், நமக்கு மிகப்பெரிய முக்கிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த நபருடைய அந்த எண்ணங்கள் என்பது நேற்று தினம் தோல்வியை தழுவியிருக்கிறது. அதாவது எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் சேர்ந்து கொண்டு ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் இழுத்து வச்சிருந்தாங்க. அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களே 5 சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாக 9 உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துவிட்டு அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார். மீதம் இருக்கக்கூடிய ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள். இப்போ நமது எஸ்.பி. வேலுமணி தரப்பிடம் மிக குறுகிய அளவிலே தான், மிக சிறிய அளவில் தான் எம்எல்ஏக்கள் இருப்பதாக ஒரு தகவல் என்பது வெளியாகி கொண்டது. இனிமேலும் இப்படியே இருந்தால் வேலைக்காகாது. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தது நாம் செய்த தவறுதான் நினைத்து எஸ்.பி. வேலுமணிகள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதிமுகவில் இணைந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு முழு ஆதரவு, நாங்கள் செய்தது தவறுதான் என சொல்லியிருக்கிறார். இதுவே எடப்பாடி பழனிசாமிகளுக்கு மிகப்பெரிய வெற்றிகளாக அமைந்திருக்கிறது. இப்போ எஸ்.பி. வேலுமணிகள் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் வந்து விட்டார். ஆனால் சி.வி. சண்முகம் அதிமுகவில் இருந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் வராமல் தன்னிச்சையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். சி.வி. சண்முகம் இந்த இணைப்பு விழாவிலும் வர கிடையாது. கடைசியாக செய்தியாளர் சந்திப்பிலும் சி.வி. சண்முகம் வர கிடையாது என செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை முடித்து விடலாம் என நினைத்த இவர்களுக்கு எண்ணங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் மிகப்பெரிய வெற்றிகளாக அமைந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர். இவர்களெல்லாம் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும். அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலிலே 234 தொகுதியிலும் தனி மனிதனாக ஒரே ஆளாக அவருடைய வயதையும் பொருட்படுத்தாமல் அதிமுக வெற்றி வகை சூட வேண்டும் எண்ணத்திலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணமும் செய்திருந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக 2 துண்டுகளாக பிரியும். அதை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகம் அதிகப்படியானவர்களை அதிமுகவில் ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை இடைத்தேர்தலில் நிற்க வைத்து அந்த இடத்திலே மீண்டும் வெற்றி வகை சூடி தனி பெரும்பாலான ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அந்த கனவு என்பது தற்போது கடல் நீராகவே போய்விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த 4 நபர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து போன அந்த 4 நபர்கள் ஏண்டால் நாம் போனோம் என்று தற்போது யோசிக்கக்கூடிய நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.